வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த விடையில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தமிழ் மீடியத்துக்கு தான் பார்க்க போகிறோம். 12th ஃபிசிக்ஸு ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் பார்த்துட்டோம். நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கு இந்த கீ ஆன்சர் வச்சு தான் வேல்யூஷன் நடக்கும். ஸோ எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு புள்ளியில் மின்புலம் என்பது அப்புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரளவு மின்னோட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசை என வரையறுக்கப்படுகிறது. ஓரளவு மின்னோட்டம் உணரும் விசை எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால் உருவாக்கப்படும் வெப்பமானது. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்கும் முறைகள். மைக்ரோ அலைகள் பண்புகள். ஏதாவது 2 பாயிண்ட் இருந்தால் போதும். மைக்ரோ அலைகள் சமையல் கலனில் பயன்படுகிறது. விமானங்களின் வேகங்களை கண்டறிய பயன்படுகிறது. ரேடார் கருவிகள் விமானங்களை வழிநடத்தவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு லென்ஸோட திறன் P = 1/f. அதே மாதிரி கீழே பருப்பொருட்கள் துகளுடன் தொடர்புடைய அலை எழுதுனா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல் டெஃபினிஷன் எழுதுனா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எழுதுனா வேல்யூஷனில் 1 மார்க் கொடுக்குறேன். அதே மாதிரி கேத்தோடு கதிர்களுடைய பண்புகள் 2 பாயிண்ட் இருந்தால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புகைப்படத்தட்டை பாதிக்கின்றது, அதாவது புகைப்படத்தட்டை பாதிக்கின்றது, ஒளிதலை ஏற்படுத்துகிறது, நேர்கோட்டில் செல்கிறது. ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி டயக்ராமுக்கு 2 பாயிண்ட்டு. இந்த டயக்ராம் போட்டாலும் சரி, இது போட்டாலும் சரி 2 மார்க் ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. 24 கம்பல்சரிக்கு மார்க் அலாட்மெண்ட் இப்படி தான். அதே மாதிரி கீழே ஏதேனும் 6 வினாக்களுக்கு இடையிலே வினாயின் 33 கட்டாய வினா. இதில் 3 மார்க் கொஷின்னு. இதில் ஃபுல்லாக நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை ஃபுல்லாக எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மின்தேக்கியின் பயன்பாடுகள் ஏதாவது 3 பாயிண்ட் இருந்தால் போதும். எக்ஸாம்பிளுக்கு இதய நிறுத்தம், கார்டிக் அரெஸ்ட் ஏற்படும் போது, அதாவது இதய உதறல் நீக்கி கருவிகளில் பயன்படுகிறது. மின் வழங்கிகளில் மின்திறன் ஏற்ற இறக்கத்தை குறைப்பதற்கு பயன்படுகிறது. மின்திறன் அனுப்பீட்டில் அதன் பயனுறு திறனை அதிகரிக்க செய்ய மின்தேக்கிகள் பயன்படுகிறது. இந்த மாதிரி முக்கியமான கீ பாயிண்ட் எழுதினாலே போதும். ஸோ இப்படி தான் வேல்யூஷன் இருக்கும். அதேமாதிரி மின்னோட்ட உணர்திறன்னா என்ன. நெக்ஸ்ட் பாருங்கள் டெஃபினிஷனு. அடர்மிகு ஊடகத்தில் எந்த படுகோணத்திற்கும் விலகு படுகோணத்திற்கும் இந்த கீ பாயிண்ட் எல்லாமே இருக்கணும். அடுத்து குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு 3 பாயிண்ட்டு. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இந்த கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க. இந்த கீ ஆன்சர் வச்சு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் இருக்குது. அந்த கீ ஆன்சர்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த அப்டேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. நெக்ஸ்ட்டு மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் அச்சுக்கோடு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த டெரிவேஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதினா போதும், 1/2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து கீ ஆன்சர் உங்களுக்கு 1 by 1 அப்டேட் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒளிமின் விளைவு விதிகள் என்ன, மேக்ஸ்வெல் சமன்பாடு தொகை, நுண்கணித வடிவம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணம் என்ன. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தத்துவம். மின்துகள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும்போது லாரன்ஸ் விசை உணரும். படம் அமைப்பு செயல்படும் விதம். அதே மாதிரி தன் வழியே பாயும் தளவிளைவற்ற ஒளியினை முழுவதும் தளவிளைவு அடைந்த ஒளியாக மாறும் போலராய்டுகளுக்கு தளவிளைவாக்கி என்று பெயர். தளவிளைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து போலராய்டுகளுடைய பயன்கள் ஏதேனும் 6. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அணுக்கரு பிணைப்பாற்றல்னா என்ன. புரோட்டான் நியூட்ரான் இணைந்து அணுக்கரு உருவாகும் போது மறையும், அதற்கு சமமான ஆற்றலாக வெளிப்படுகிறது. பிணைப்பாற்றல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம் இடையிலான கட்ட கோணம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் நடக்கும். ஸோ அதர் சப்ஜெக்ட்டுக்கான 12th ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். அடுத்து கெமிஸ்ட்ரி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேஷனில் உங்களுக்கு வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மேக்ஸ்க்கான கீ ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிட்டோம். செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்தடுத்த கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு 1 பை 1 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கீ ஆன்சர் தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே கீ ஆன்சர்லாம் இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த கீ ஆன்சருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.